உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இப்போ இந்த ஜல்லிக்கட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முறை கடை பண்ணோம்னா என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு 10 பேர் வந்தாங்க, அப்புறம் 10 100 ஆச்சு, 100 1000 ஆச்சு, பீச்சில் வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ ஒற்றுமையான டீம் உருவாகும் போது கவர்மெண்ட் என்ன பார்க்குது, மத்திய அரசு மாநில அரசு பார்த்து என்னடா வந்து இலங்கையை கூட கம்பேர் பண்ணுவீங்க, அந்த அளவுக்காக இருக்கிறது உங்களுக்கு உங்களுக்கு நீங்க அப்ப இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் மோடி அவர்கள் ஒரு பாஜக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? பெரிய தலைவருடைய ஓட்டை அந்த காலத்தில் வந்து கொள்ள ஓட்டெல்லாம் போட்டு போயிருக்காங்க. நடிகர் சிவாஜி கணேசன் குடும்பத்தில் வரும்போது ஓட்டை யாரோ போட்டு போயிட்டாங்க. வந்து தமிழ்நாட்டில் 7 முறை வந்துட்டு ரோட் ஷோலாம் பண்ணாரு. மணிப்பூர் பக்கம் போனாரா? மணிப்பூர் விஷயத்தில் அரசியல் செய்வது யார்? மணிப்பூர் அரசியல் செய்வது யார் என்பதை உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் ஜூன் 4ஆம் தேதி ஜனநாயக நாடு, எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வன்முறை நோக்கி இந்தியா போய்கிட்டு இருக்கு. கேள்விக்கணை பிஜேபியா, கேள்விக்கணை அறிவாலயமா திமுக என்ற நிலைப்பட்ட உள்ளது. இது இடையில வந்து ஏடிஎம்கேக்கு இந்த கொஸ்டினுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எத்தனையோ மாதங்கள் கடந்து வந்தாச்சு, அங்கே நெட்டு கனெக்ஷன் கூட கிடையாது. மக்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னமும் வன்முறை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படின்னும் போது மத்திய அரசும் அங்கே இருக்கிற மாநில அரசும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அரசியல் இன்னைக்குள்ள சூழ்நிலை யாரையும் எளிதில் வீழ்த்தி விடலாம். அதற்கான ஆயுதங்கள் தனி மனித விமர்சனம் தான். முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு VS ராமன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எலெக்ஷன் சொல்லி எலெக்ஷன் பரபரப்பு ஓரளவு முடிஞ்சிருச்சு. இப்போ தமிழ்நாடே கொஞ்சம் அமைதியாக இருக்குது. இல்லைன்னா அங்கங்கே மைக் செட்டு போட்டுக்கிட்டு சுற்றிலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓரளவு ஓய்ந்து விட்டது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே அண்ணாமலை அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருந்தார். நிறைய 1 லட்சம் வாக்குகள் கிட்ட வந்துட்டு சில வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் பெயர்கள் விடுபட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறார். இது பற்றி உண்மைகள் என்னன்னு சார் சொல்லுங்கள் சார். அதாவது விடுபட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த வாக்காளர்களுடைய பட்டியல் சேர்ப்பதே பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்தில் பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம், வருவாய்த்துறை ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் வீட்டு வரியெல்லாம் போடுறாங்கல்ல, அந்த வரி போடக்கூடியவர்கள், அதாவது பில் கலெக்டர்னு சொல்லுவாங்க, அடுத்தது ஆர்ஐன்னு சொல்லுவாங்க, ஆருக்கு அடுத்து ஏஆர்ஓன்னு சொல்லுவாங்க, அடுத்தது ஆர்ஓன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இதெல்லாம் வரிசைப்படுத்தி கொண்டு போகிறது. வந்து அதில் சில ஒரு வார்டு இப்போ சென்னை கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா 200 வார்டு இருக்குது. 200 வார்டில் ஒரு வார்டில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வார்டில் பார்த்திங்கன்னா 40,000 35,000 ஓட்டில் 40,000 ஓட்டு இருக்குது. இது தெருவில் பார்த்திங்கன்னா அந்த தெருவில் வந்து சில இது வந்து 2 பேர் 5 பேர்லாம் விடுபட்டு போகிறது இயல்பு தான். அதுக்காக தான் அரசாங்கம் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுன்னா அங்கங்கே சென்டர் போட்டு பேர் விடுபட்டவர்களின் பெயர்களை சேர்த்தல் நீக்குதல்லாம் கொடுறாங்கல்ல. அந்த நேரத்துலையாவது நம்ம வந்து வாக்காளர்களை வந்து அங்கே போய் நிற்கணும். இது ஏற்கனவே பழைய அந்த சீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி என் பேர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அந்த செக் பண்ணதுக்காக தான் அரசாங்கம் அந்த மாதிரி அங்கங்கே ஸ்டால் போட்டு அந்த ஸ்டாலில் 2 நாள் போடுவாங்க. இல்லை ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு முகாம் போட்டு பேர் எடுத்தல், புதிய வாக்காளர் உறுப்பினர் சேர்த்தல் நிலப்பட விட அதில் தான் நம்ம அது பண்ணோம். எதுவுமே பண்ணாமல் மக்களை வந்து நம்ம போனோம்னா ஹோட்டலில் போய் உட்காந்துருனா சாப்பிட கொண்டு என்ன வேணும் சர்வர் இருக்காங்கன்னா ஒன்று சாப்பிட்டு பில்லை கொடுத்து வர மாதிரி கிடையாது. தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்குது. அதேபோல் குடிமகனாக நமக்கும் ஒரு வரைமுறை இருக்கணும். அந்த வரைமுறை இல்லாமல் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா 72% தான் வாக்கே பதிவாக இருக்குது. இது மிகப்பெரிய கம்மி. ஒரு இந்தியாவில் பொறுத்த நம்முடைய நாடு வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் வந்து 80%லேருந்து 90% வரைக்கும் வாக்காளர்கள் ஓட்டு போட்டால் தான் நல்ல அரசியல் தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும், நமக்கான நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலைல நேற்றுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5 மணிக்கே மக்கள் நிறைய எழுந்துச்சு கரெக்டாக 7 மணிக்கெலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், 7 மணிக்கு போனால் 10 மணிக்குள்ளே ஓரளவுக்கு ஓட்ட ஒரு 30% வரைக்கும் 10 மணிக்கெலாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் 12 மணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. மீண்டும் 3 மணிலேருந்து 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நல்லா பீக் ஹவர்ஸாக போயிடுச்சு. அந்த பீக் ஹவர்ஸில் ஓட்டுடைய இதுதான் இன்றைக்கி 72% சராசரியான ஒரு வந்தது.
பட் வந்து இது வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்குது மக்கள் மத்தியில். ஆனால் இன்னும் ஒரு 10% எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவர்கள் யார் வருவார் என்பதை சாமானிய மக்களை கணிச்சுக்கலாம். அதுவும் மத்திய சனியெல்லாம் ரொம்பவும் குறைஞ்சு போச்சு அப்படின்னு. இல்லை, மத்திய சனி உங்களுக்கு இன்னைக்கு உள்ள மக்கள் மத்தியில் நிலைப்பாடு என்னென்னா, ஒரு நடுத்தர மற்றும் ஏழை மக்களுடைய மனநிலை எப்படின்னா, யார் ஓட்டு போட்டாலும் நமக்கு எதுவும் செய்ய போகிறது கிடையாது. அது கவுன்சிலர் தேர்தலாக இருந்தது தான், சட்டமன்ற தேர்தலாக இருந்தால், பார்லிமெண்ட் தேர்தலாக இருந்தால் எல்லாருமே மனசில் என்னென்னா இவங்க தேர்தல் ஜெயிப்பாங்க, இல்லை இவங்க சார்ந்த கட்சியில் ஜெயிப்பாங்க, இவங்க ஜெயிச்சுட்டு அந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தால் அந்த கட்சிக்கு ஒரு இதாக கிடைக்கும். இப்போ நமக்கு இதில் என்ன புண்ணியம்? நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு ஜாதி சான்றிதழோ அல்லது நம்ம பிள்ளைங்களுக்கு வேலைவாய்ப்புக்கான ஒரு பரிந்துரை கடிதமோ கூட மக்கள் ஆர்வம் காட்டலை இல்லையா? ஆர்வம் காட்டலைன்னா காரணம் பெற்றோருடைய பிள்ளைகள்னால் பார்த்தீங்கன்னா, நிறைய பெற்றோருடைய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, படிச்சுக்கிட்டு வேலை கிடையாது. ஸோ பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி சாதாரண மக்கள் மத்தியில் ஒன்றுமே கிடையாதுங்க. அன்றாட வாழ்க்கையை இலங்கையில் அங்கே மக்களுடைய வாழ்வாதாரம் என்னென்னா, அன்னைக்கு உள்ள இது அன்னைக்கு ஓட்டினாலே பெரிய விஷயம். அதே போல தான் இன்னைக்கு இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் அந்த நிலைப்பாடு கூட கம்பேர் பண்ணுவீங்க, அந்த அளவுக்காக இருக்கிறது உங்களுக்கு நீங்க அப்ப இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்றது மக்களுடைய மனநிலை சொல்றேன். இலங்கையினுடைய நிலைப்பாடு என்னன்னா, அங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்க என்ன நிலைமை என்னன்னு எல்லாமே இருக்குது. ஆனால் வாழ்வாதாரத்தில் கடத்துறது பெரிய விஷயம். அந்த நிலைமை இந்தியாவில் இல்லை, அந்த நிலைமை இந்தியாவில் இல்லை தான். ஆனால் அதே நேரத்தில் அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்திருப்பேன், நான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பேன். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இன்னொரு அரசியல் கட்சியில் இருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு மாறுபட்ட கருத்தை நினைக்கும் போது மக்களுக்கான வளர்ச்சிகள்னு கொண்டு வரும்போது எல்லா கட்சியும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் அந்த ரயிலில் எப்படி தண்டவாளத்தில் இன்ஜின் போகுதோ அது மேலே பேசஞ்சர் எப்படி ரயிலில் உட்காந்து போகிறாங்களோ அந்த மாதிரி தான் பயணிக்க முடியும். ஸோ அதே போல தான் மக்களுடைய வாழ்வாதாரமும். ஸோ மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி யாருமே பெருசாக ஒன்றும் கவலைப்படுறது மாதிரி உள்ள சூழ்நிலை கிடையாதுங்க. உங்களுக்கு எனக்கு ஒரு கார் வாங்குகிறேன், நான் ஒரு ஏசி பங்களாவில் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகள் நல்லா இருக்குதா, அந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கி 80% சாமானிய மனிதர்கள் மத்தியில் அந்த எண்ணம் வருது தவிர்த்து மீது 20% மக்கள் கஷ்டப்படுறாங்களே, இந்த வேணாவையில் கஷ்டப்படுறாங்களே, எந்த சிந்தனை இன்னைக்கு காமராஜரை பிறகு நீங்கள் வந்து யாருமே பெருசாக ஒன்றும் இதுக்கு கிடையாது. அதனால் மக்கள் மத்தியில் என்னென்னா, எதுக்கு ஓட்டு போட்டு உனக்கு தான் ஓட்டு போட்டு எனக்கு எதுவும் சாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவே ஒரு தவறான ஒரு புரிதல் தான். இப்போ எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் நான் கேட்க வேண்டியது, இதில் வாக்காளர்கள் வந்து நிறைய பேர் விடுபட்டிருக்கு அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு மாநில கட்சி அதாவது திமுகவை வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்காரு. காரணம் வந்து திமுகவினர் தான், அவங்க தான் காரணம் அப்படின்ட்டு. இது எந்த வகையில் ஏற்படும்? இது தவறான இது எல்லாம் ஏற்றுவிட மாட்டேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்களா கடந்த 30 ஆண்டு காலமும் உள்ளாட்சித்துறை நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. எனக்கு தெரியும் அதில் என்ன நடக்குதுன்னு. இது வந்து கவனக்குறைவு. ஆகவே இது வந்து வேணும் என்று யாரும் செய்ய மாட்டாங்க. நாளைக்கு இப்போ இன்றைக்கி நடிகர் சூரிக்கு ஓட்டு இல்லைன்னு என்ன ஓட்டு இதை இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு முறை நடிகர் சிவாஜி கணேசன் குடும்பத்தில் வரும்போது ஓட்டே யாரோ போட்டு போயிட்டாங்க. வந்து இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். வந்து பெரிய பெரிய தலைவருடைய ஓட்டு அந்த காலத்தில் வந்து கொலை ஓட்டெல்லாம் போட்டு போயிருக்காங்க. இப்போ இன்றைக்கி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா எல்லாமே பக்கா இஎம் சிஸ்டம் வந்ததுனால உங்கள் பேர் போட்டுனா கம்ப்யூட்டரில் வந்துடும், யார் என்னன்னு பேசுகிறப்ப நீங்கள் ஓட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த விடுபட்டவர்கள் என்பது வந்து ஒரு 1000ல் 2 பேருக்கு நடக்குது. பட் அது வந்து வேணுமுள்ள இதுக்கு செய்கிற கிடையாது, அது கவனக்குறைவு தான். அந்த கவனக்குறைவு என்பதுக்காக களையதுக்காக தான் அந்த தேர்தல் நெருங்குகின்ற போது 6 மாதத்துக்கு முன்பு ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி வார்டுகள் வாரியாக அங்கங்கே கோயில்கள்லையோ பள்ளிக்கூடங்கள்லையோ ஒரு நாள் லீவு நாளைக்கு சென்டர் போட்டு உங்களை ஓட்டு லிஸ்ட் இல்லையா வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்போ இது யாருடைய கூட்டங்கள்? நமக்கு ஓட்டு போடுறோம், நம்மளுக்கு நம்ம பேர் இருக்குதா இல்லையா என்று பார்க்குறது நம்முடைய தவறு தான். ஆகவே ஓட்டு போகும்போது அன்றைக்கி பேர்லாட்டா அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். அதனால் இது வந்து நிர்வாக ரீதியான வருவாய்த்துறையின்ற சில இதுதான் தருது. தேர்தல் ஆணையத்துக்கு எந்த வித சம்மந்தம் கிடையாது. தேர்தல் ஆணையம் அப்படி இப்போ தான் சொல்ல, இப்போ வந்து ஒரு வார்டு இருக்குது, அந்த வார்டில் வந்து இவங்க பிஜேபி அவங்க அதிமுக தேர்தல் ஆணையம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து துறை ரீதியாக தெரியாதவர்களும் அதை பேசலாமே தவிர்த்து துறை ரீதியாக தெரிஞ்சவர்கள் கண்டிப்பாக யாரும் பேச மாட்டாங்க. அதிமுககாரங்க அதை பேசலை, திமுககாரங்க எங்கேயும் பேசலை, காங்கிரஸ்காரங்க எங்கேயும் பேசலை. நீங்கள் அதுக்கு தான் கவர்மெண்ட் உங்களுக்கு வழிவகையை கொடுத்துருக்குது. வழிவகை கொடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இபியில் பணம் கட்டணும், இத்தனை தேதிக்குள்ளே பணம் கட்டணும் என்ன பண்ணுறாங்க, ஃபீஸ் பிடிங்கிட்டு தான் போவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு 100 ரூபா ஏதோ ஃபைன் போடுவாங்க. ஃபைனை கட்டி நீங்கள் அடுத்த ஃபீஸை கொண்டு போடுங்க, பிளக்கை கொண்டு அங்கே சொல்லிட்டு போகிறாங்க. வந்து அது போல் தான் வந்து. ஆகவே இது வந்து 1 லட்சம் ஓட்டுனா சாதனை விஷயமாங்க. ஒரு எம்பி அதாவது ஒரு தேர்தலுக்கு வந்து வெற்றி என்பது 2 ஓட்டும் போதும். 100 ஓட்டுலையும் இருக்குது, 10 ஓட்டுலையும் ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க, 1 ஓட்டுலையும் ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அது எந்த அடிப்படையில் அவர் சொன்னாங்க தெரில. வந்து அதுவும் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி பக்காவாக ப்ராப்பராக அங்கே செயல்படுறாங்க. வந்து அங்கே விடுபட்டக்கூடிய இது வாய்ப்புகளே கிடையாது.
அப்படிங்கும்போது கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா எல்லாமே படித்த மாவட்டம், நல்ல எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட், அவர் வேணும்னே சொல்றாருன்னு இல்லை எடுத்துக்கலாம். வேணும்னு அப்படி சொல்ல முடியாத மாதிரி சொல்ல முடியாது. அது அவருடைய அதாவது வந்து அவருடைய பார்வை, அவருடைய பார்வை. அப்படி பார்வைன்னு வரும்போது எத்தனை எவ்வளோ ஓட்டு இல்லை, எந்த மாதிரி நிலைமையில இல்லை, 1 லட்சம் ஓட்டு இவ்வளோ ஓட்டு இல்லைன்னு அதுக்கான ஆதாரங்களை எடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்தால் அது ஓகே ஏற்றுக்கிடுவாங்க. இது தவறு நடந்திருக்கு. இவ்வளோ சொல்கிற அளவுக்கு எங்கேயும் தவறுகள் நடக்காதுங்க. 20 ஓட்டு போகலாம், 30 ஓட்டு போகலாம் போது பல்காக இவ்வளோ பண்ணிடு. அவர் ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு, கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கான நாடாளுமன்ற தொகுதிக்கு பட்டால் 1 லட்சம் ஓட்டு இல்லைன்னு சொல்லுவோம். அந்த 1 லட்சம் ஓட்டு இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் அது ஏன் இந்த மாதிரி இல்லைங்க நீங்கள் இது காட்டுங்கன்னு சொன்னால் அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க கண்டிப்பாக. சரி, மற்றபடி இவ்வளோ 1 லட்சம் ஓட்டும்போது நம்ம அதை ஏற்றுக்கிட முடியாது. பார்வையினுடைய நம்முடைய நிலைப்பாடு தான் காரணம் அதுக்கு வந்து. இன்னொரு விஷயம் பாருங்க சார், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். இப்போ நடந்த இந்த தேர்தலே வந்துட்டு மொத்தமாக ஒரே கட்டமாக நடத்தி ஒரு ட்ரையல் பார்த்துருக்கலாம்ல, எதுக்காக 7 கட்டமாக? இல்லை, அதாவது அப்படி பண்ண முடியாதுங்க. அப்படி பண்ண முடியாத காரணம்னா இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க முதல் கட்ட தேர்தல் நாத்தி நடந்திருக்கு. எங்கேயுமே லைட்டாக சில்லு இந்த கடலில் அலை அலம்புறது மாதிரி லைட்டாக ஒரு அலம்பல் இருந்தது, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ இதுவே நம்ம வந்து ஒரு தேர்தல் ஆணையமோ அல்லது பொதுமக்களோ அல்லது காவல்துறையோ துணை ராணுவோ எப்பா தேர்தல் முடிச்சாச்சப்பான்னு பெருமூச்சிடுறாங்க. இப்போ அதே இதை வந்து ஒரே நாளைக்கு பண்ணும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுக்க முடியாது. பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்க முடியாது. இதெல்லாம் கட்டமைப்பை ரெடி பண்ணி இது சாத்தியமில்லாத ஒரு திட்டம் தானே சார்? இல்லை, அதாவது இந்த தேர்தலுக்கு முடிஞ்சு அடுத்த தேர்தல் வரும்போது 2024 நடந்திருக்குது. 2024ன்னு வரும்போது அடுத்த கட்டம் வரும்போது ஒரே தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரணம் இது வந்து ட்ரையல் காப்பி போட்டு பாதுகாப்பு பிரச்சனை எப்பவுமே ஒரு திட்டத்தை கொண்டவங்க ட்ரையல் போடுவாங்க. நீங்கள் ஒரு கார் கம்பெனி தயாரித்தா கூட அந்த காருக்கு டெமோ கார் போடுவாங்க. அதுபோல் இது ஒரு ட்ரையல் காப்பி பார்த்துட்டு பாதுகாப்பு பிரச்சனைகள், மக்களுடைய நிலைப்பாடுகள் இதெல்லாம் பார்த்து தான் அறிவிக்கும் போது எதிர்க்கட்சியுடைய மனநிலையும் கேட்பாங்க. அவங்களுடைய நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதனால் டக்குன்னு ஒன்று எதுவும் கொண்ட முடியாது. பட் இருந்தாலும் ஒரு லாபம் என்னென்னா, இல்லை வந்து பாஜக அரசு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக இது சாத்தியப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், ஏற்கனவே வந்து 5 மாநில தேர்தல் வந்து நடத்தியிருந்தாங்க. அதுவும் வந்து ஒரே கட்டமாக நடந்து முடிஞ்சது. இப்போது 7 கட்டமாக நடத்துவதற்கு பதிலாக ஏன் ஒரே கட்டமாக நடத்தி ஒரு ட்ரையல் மாதிரி இதை வச்சு இது கண்டிப்பாக இது வந்து பாதுகாப்பு பிரச்சனை நிறைய இருக்குது. காரணம் என்ன, அப்போ இந்த ஒரு மத்திய நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு மினிமம் குறைஞ்சபட்சம் 5000 கோடி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் ஒரே கட்டத்தில் மாநிலத்துக்கும் மத்தியிலையும் தேர்தல் நடந்ததுன்னா 5000, எக்ஸ்ட்ரா ஒரு 5000 கோடி நமக்கு லாபம் தான். 6000 7000 கோடி நமக்கு லாபம் தான். ஆனால் அது எடுத்த உடனே இப்போ வந்து நம்ம அது பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக இந்த சாத்தியமாகாது. 2029 வேணால் கண்டிப்பாக சாத்தியமாகும். ஆமாம், அதுக்கான ட்ரையல் எப்பவுமே அது இப்போ பிளானிங் பண்ண முடியாது. நாளைக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க நல்லா நடந்து தேர்தல், நாளைக்கு இதே நேரத்தில் வந்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் போது கலவரங்கள் பெரிய பிரச்சனை வரும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு என்னென்னா, இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முறை தடை பண்ணோம்னா என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டில் ஒரு 10 பேர் வந்தாங்க, அப்புறம் 10 100 ஆச்சு, 100 1000 ஆச்சு. அப்புறம் என்னாச்சு, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய வாலண்டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அம்மா அப்பா பிள்ளைங்கள்லாம் பீச்சில் வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க. உட்கார ஆரம்பிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒற்றுமையான ஒரு டீம் உருவாகுது. அப்போ ஒற்றுமையான டீம் உருவாகும் போது கவர்மெண்ட் என்ன பார்க்குது, மத்திய அரசு மாநில அரசு என்ன பண்ணுது, என்னடா வந்து எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இது வந்து இவ்வளோ டீமாக ஒர்க் பண்ணுறாங்க, இதுவே ஒரு புரட்சிக்கு இதாக இருக்குல்ல. உதாரணத்தை சொல்கிறேன், மக்களுடைய ஒற்றுமை தான் ஒரு புரட்சியினுடைய இது. ஒரு நாட்டை ரெக்கவரி பண்ணதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது. மாலத்தீவில் கூட ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற போது உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகள் அங்கே வந்து மாலத்தீவு இரவாக வந்து தூக்கி ரெக்கவரி பண்ணதுக்கு இருந்தாங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. என் பாகிஸ்தானை கூட பார்த்தீங்களா, எத்தனை ட்ரிப்பு அந்த நாட்டு அரசாங்கத்தை கவுத்து இராணுவமே கைப்பற்றி அங்கே பர்வேஸ் மிஸ்ருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானில் வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்து விடக்கூடாது. அந்த ஜல்லிக்கட்டு மட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு மாதம் மத்திய அரசோ மாநில அரசோ கண்டுகொள்ளாமல் இருந்தோமானால் அந்த இளைஞர்கள் மத்தியில் மட்டுமல்ல அந்த போராட்ட குழுவிற்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை உருவாகி அதுவே ஒரு அரசியல் பிராண்டாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அந்த நேரத்தில். ஆமாம், பெரிய அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ரூலிங் அரசாங்கமும் சரி மத்திய அரசும் கொஞ்சம் நடுக்கம் கண்டு தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த கூட்டத்தை எப்படி கலைக்கிறதுக்குன்னு சொல்லி எவ்வளோ பிளான் பண்ணி ஸ்டெப்பாக எடுத்தாங்க. அந்த ஸ்டெப்பாக தான் கூட்டத்தை கலைச்சி விட்டாங்க. ஏன்னா மக்கள் ஒன்று திரளும் போது நீங்கள் வந்து அங்கே வந்திருக்க மக்கள் அரசியல்வாதி இல்லை, சாமானிய மக்கள். அப்போது உங்களுக்கு இந்தியாவுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ற கிழக்கிந்தியா கம்பெனி எத்தனை பேர் வந்தாங்க, மொத்தமே 7 பேர் தான் அந்த நாட்டுக்கு வந்தாங்க, வியாபாரத்து தான் வந்தாங்க. கடைசியில் என்னாச்சு, அந்த நாட்டே அவங்க 200 ஆண்டுகள் ஆட்சி அமைச்சாங்கல்ல. அப்புறம் விட்டு போப்பான்னா அப்போ எத்தனையோ நாட்டு தேச தலைவர்கள் உயிர் தியாகம் செய்து தான் சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நிலைப்பாடு வந்து மக்கள் மத்தியில் ஒரு புரட்சி வந்தால் பிரச்சனை உருவாகும். இப்போ அந்த புரட்சின்னு ஒரு நிலைப்படும் போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் அந்த தாக்கம் இருக்குது.
புரட்சின்னு ஒரு நிலைப்பாடு. பஞ்சாபில் மிகப்பெரிய தாக்கம் இருக்குது. அந்த தாக்கம் வந்து விவசாயிகள் என்ற பேனரில் அங்கே ஒரு பிராண்டிங் இருக்குது. அந்த ஒரு தாக்கம் வந்து இந்த காட்டுக்குள்ள சிங்கத்தின் உருமை அடிக்கடி அங்கே உருமல் சத்தம் கேட்டே இருக்குது. இதே காஷ்மீரில் இருந்தது. காஷ்மீரில் இப்போ வந்து அந்த சட்டத்தெல்லாம் விலக்கி மக்கள் மத்தியில் நார்மலான ஒரு பொசிஷன் வந்தது. ஆனால் பஞ்சாபில் அந்த பிரச்சனை இருக்குது, அந்த உருமல் சத்தம் இருக்குது. இதே போல் தமிழ்நாட்டிலும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி திராவிட கட்சிகள் சில சத்தத்தை இந்த மாதிரி எழுப்புவாங்க. இந்த சில சத்தத்தை முன்னும் எழுத்தோன்னா அதுக்கு பதில் கொடுத்தா அப்படியே சைலண்டாக இருக்கும். ஸோ இந்த நிலைப்பாடுகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது உடனடியாக பண்ணும்போது கண்டிப்பாக அது பிரச்சனை வரும். நீங்கள் தமிழ்நாட்டை விட்டுருங்க. அப்ப இந்த திட்டமே வந்து கைவிடப்பட வேண்டிய ஒரு திட்டம் கைவிடப்படாது. திட்டம் கைவிட கொஞ்சம் லேட் ஆகும். பாஜக அரசு தூக்கி சுமந்துகிட்டு இல்ல திட்டம் கைவிடாது. ஏன்னா பாஜகவுடைய தேர்தலுடைய அறிக்கையிலே அந்த திட்டம் இருக்குது. ஆகவே இந்த திட்டம் இப்போது நிறைவேறாது. இன்று இல்லாவிட்டாலும் 2029 அது நிறைவேறும். கண்டிப்பாக பார்ப்போம். இது மணிப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா துப்பாக்கிச்சூடு வந்து நடந்திருக்குது. உயிரிழப்புகள் பற்றி எதுவும் வெளியே தெரியல, யாரும் சாகலை, ஆனால் மற்றபடி அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. எந்த இதில் நம்ம போய்கிட்டு இருக்கோங்க சார்? ஒரு ஜனநாயக நாடு, எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி சமயத்தில் துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வன்முறை நோக்கி இந்தியா போய்கிட்டு இருக்கு. இல்லை, அதாவது மணிப்பூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்லாம் நடந்த சம்பளம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி உள்ள விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது காங்கிரஸ் கட்சியும் சரி அல்லது தேசிய கட்சி பிஜேபியும் சரி அந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. காரணம் என்ன, நெருப்பு யார் பச்சாலும் எரியும். உயிர் எல்லாருக்கும் பயன்தான். குண்டூசி என்பது தெரிஞ்சு யாரை குத்தினா அது வந்து வலி எடுக்க தான் செய்யும், ரத்தம் வரதான் செய்யும். அதேபோல் மணிப்பூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இனத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கும்போது அதை பேஸ் பண்ணுறது எல்லா கட்சியும் தடுமாறுறாங்க. இப்போ நான் வந்து ஒரு குக்கீன மக்கள்கிட்ட தான் போனேன், மீதி மக்கள் கோபப்படுறாங்க. அடுத்து நிறுத்தி அதை வந்து ஒரு சமாதானமாக கொண்டு போகணும்னு நினச்சிருந்தா அது எப்பயும் முடிச்சிருந்துருக்கலாம். இந்திய அரசால் முடியாதது எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் பார்க்கணும், நான் கேட்குறது எலெக்ஷன் அன்னைக்கே கூட அங்கே அந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு குறைபாடா இல்லை மக்கள் கிளர்ச்சியா இல்லை வேறு? இல்லை, பாதுகாப்பு குறைபாடுன்னு கிடையாது. அதில் வந்து அரசியல் நிறைய இருக்குது. இந்த அரசு நீங்க சொல்லக்கூடிய அரசியல் செய்வது யார்? இல்ல அரசியல் நிறைய அரசியல் இருக்குது. அந்த அரசியல் மணிப்பூர் விஷயத்தில் அரசியல் செய்வது யார்? மணிப்பூர் அரசியல் செய்வது யார் என்பதை உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் ஜூன் 4ஆம் தேதி அங்க யார் வெற்றி பெறுவார் என்பதை நீங்க பாருங்கள். அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். மோடி அங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல 7 முறை வந்துட்டு ரோட் ஷோ எல்லாம் பண்ணாரு. மணிப்பூர் பக்கம் போனாரா? மணிப்பூர், நாகாலாந்து, மேகாலயா போன்ற சிறிய மாநிலங்களில் பாஜக நிற்கவில்லை. பாஜக அங்குள்ள மாநில கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. ஓட்டு கிடைக்கும் இல்ல, பாஜக அங்குள்ள மாநில கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்துள்ளன. நேரடியா போய் நிக்கல. இல்லை, பிஜேபி ஒரு தேசிய கட்சி தானே. தேசிய கட்சி முடிவெடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம நிற்க வேண்டாம். ஆதரவு பாஜக வடகிழக்கு மாநிலங்கள்ல நிக்கல, அப்படித்தானே? அவங்க அதான் சொல்றாங்க நிக்கலன்னா அங்கே உள்ள சிறிய என்ன சின்ன சின்ன மாநிலங்கள் எல்லாமே எல்லா மாநிலத்திலும் 1 MP 2 MP 3 MP சரி, அதனால அங்கே உள்ள பிராந்திய கட்சிகளும் ஆதரவு கொடுத்து சைலண்டாக இருக்கிறாங்க. ஜெயிச்சு அதாவது லாட்டரி டிக்கெட்டில் பழமொழி சொல்லுவாங்க, விழுந்தால் வீட்டுக்கு விழாவிட்டால் நாட்டுக்குன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் அந்த லாட்டரி டிக்கெட்டு 1,20,00,000 வேற கையா வேணும்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அந்த கம்பெனி பேருன்னு சொல்லிட்டு விழுந்தால் வீட்டுக்கு விழாவிட்டால் நாட்டுக்குன்னு சொன்ன மாதிரி ஜெயித்தால் யார் ஜெயிக்கிறாங்களோ அது INDA கூட்டணிக்கு போகிறாங்களா அல்லது NDA கூட்டணிக்கு போகிறாங்களோ அப்போ தான் நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட அந்த மணிப்பூரை வந்துட்டு கை கழுவிட்டாங்க மத்திய அரசு, அப்படி எடுத்து போமா? இல்லை, மத்திய அரசு கை கழுவுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய பாலிடிக்ஸ் நிறைய இருக்குது. சார் பாலிடிக்ஸ் இருக்கும் சார், இருக்கும் சார், இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ மாதங்கள் கடந்து வந்தாச்சு, அங்கே நெட்டு கனெக்ஷன் கூட கிடையாது. மக்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னமும் வன்முறை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படின்னும் போது மத்திய அரசும் அங்கே இருக்கிற மாநில அரசும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா அவங்களாம் தொட்டதுக்கெல்லாம் வந்துட்டு தமிழ்நாடு சரியில்லை, தமிழ்நாடு கலவர பூமி, பாஜக தானே குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மணிப்பூரை பாருங்கன்னு சொல்கிறதுல தப்பு இல்லைல்ல? சூழலில் தப்பு இல்லை தாங்க. நீங்கள் இக்கரைக்குன்னு பார்க்குறீங்க, அந்த அக்கறைக்கு போய் பார்த்தா தான் அதனுடைய அருமை பெருமை தெரிய வந்து. கங்கை நதியில் போய் நின்றுட்டு ஆஹா இவ்வளோ பெரிய நதியாக, இவ்வளோ மக்கள் போடுறாங்களா, இவ்வளோ வந்து 24 மணிக்கும் பிணங்கள்லாம் எரிஞ்சிட்டுக்குதா, கங்கையில் வந்தால் மோட்சம் கிடைக்குமா என்று நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் அதுக்குன்னு ஒவ்வொரு கதாபாத்திரம், ஒவ்வொரு வரலாறு இருக்குது, ஒரு கிறிஸ்டல் இருக்குது. அதேபோல் மணிப்பூர் விவகாரத்தில் நீங்கள் கலறினால் பக்கத்தில் இருக்க மேகாலயா, நாகாலாந்து, சிக்கிம் இந்த மாதிரி பல இடங்களில் ஒரு பரவலான ஒரு மக்களுடைய மனநிலை உள்ளது. அந்த மக்களுடைய மனநிலைக்கு பின்புறம் போதை, பொலிட்டிக்கல் ரெண்டும் அடங்கி உள்ளன. இந்த ரெண்டும் அடங்கி உள்ள போது இதில் வந்து தேசிய அளவில் இந்த பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்ற நிலைப்பாடு. இப்போது 1984 கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு மதக்கலவரம் வந்தது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மண்டைக்காடு கோயில் என்பது பெண்களின் சௌரிமலை. நம்ம இப்போ சௌரிமலை எப்படி இரும்படி கட்டி போகிறாங்களோ அதுமாதிரி கேரளாவில் கொல்லத்து பெண்கள்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து விரதம் இருந்து இரும்படி கட்டி மண்டைக்காடு கோயிலுக்கு வருவாங்க.
அந்த மண்டைக்காடு கொள்ளும்போது அங்கே உள்ள சில விஷயங்கள் கலவரங்கள் வரும்போது 2-3 அந்த இருமுடி கட்டிக்கொண்ட பெண்கள் வந்து கடலில் வந்து இறக்கப்பட்ட ஒரு மர்மமான அந்த நிலைப்பாடு. அதன் பிறகு அங்கே மத கலவரங்கள் வெடித்தது. எம்ஜிஆர் முதலமைச்சர் துப்பாக்கி பிரயோகம் நடந்தது, 10க்கும் மேற்பட்ட இறந்தார்கள். அந்த நேரத்தில் தான் இந்து முன்னணி இந்த இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. அந்த இந்து முன்னணி இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது அங்கே வந்து இன்றைக்கி தேச விடுதலைக்காக வீர சவார்கர் நம்ம சொல்கிறோம்ல, வீர சவார்கருடைய அந்த அவருடைய வேகத்தை பொறுத்தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்தமான் செல்வர் ஜெயலலிதாக்கு போட்டாங்க. அங்கேயே இந்த கிடைங்கன்னு விடுது. அதே போல் அன்னைக்கு மண்டைக்காடு மத கலவரத்தில் எந்த சமுதாயம் வந்து அதில் வந்து முன்னால் நின்னாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்காக சொல்கிறேன், கிருஷ்ணன் வகான ஒரு சமுதாயம் அங்கே உண்டு. அந்த சமுதாயம்தான் அங்கே முதல் பலி. அந்த 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 போராட்டத்துக்கு மட்டுமல்ல, அந்த இந்துத்துவ எழுச்சியை உருவாக்கியது. அந்த இந்துத்துவ எழுச்சி 84ஆம் ஆண்டில் மண்டைக்காடில் போட்ட இந்துத்துவ எழுச்சி தான் இன்று இந்தியாவில் பாஜக என்ற அரியணை உள்ளது தேசிய அளவில். இன்று எதுக்கு சொன்னால், இன்றைக்கி அந்த கிறிஸ்தவ சமுதாயம் இருக்க இடமும் தெரியல, முகவரியும் இல்லை, என்ன செய்யுதுன்னு தெரியல. அவர்களை பாஜகவே மறந்து விட்டார்களோ என்ற நிலைப்பாடு உள்ளது. ஆகவே அன்னை காங்கிரஸை சொல்லுவாங்க, அது பக்கா காங்கிரஸ், இன்றைக்கி சொக்கா காங்கிரஸ் போல். இந்து இயக்கங்கள் என்பது அன்றைய காலகட்டங்கள் வேறு, இன்றைக்குள்ள பயணங்கள் என்பது வேறு. இது மேற்கோள் காட்டுறேன். அதே போல் இன்றைக்கி வந்து மேகாலயா மணிப்பூரில் பிரச்சனை என்பது இன்றல்ல நேற்றல்ல, ஒரு 100 ஆண்டு காலான பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக வெடிச்சது இப்போதான் முதல் முறை. இப்போதான் அதனுடைய வெடிச்சது உச்சத்தில் வந்திருக்குது. பட் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். அந்த முடிவு வந்து தேர்தல் விடை கொடுக்கும். அதனால தான் அந்த மேற்கு அந்த இதில் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 4 எல்லாத்துக்கும் அதனால தான் அந்த மேகாலயா, நாகாலாந்து, சிக்கிம், மணிப்பூர் எல்லாமே பாஜக அந்த சிறிய மாநிலங்களில் உள்ள பிராந்திய கட்சிகள் ஆதரவு கொடுத்து அவர்கள் தேர்தல் நிற்கவில்லை. காரணம் என்றால் என்ன பிரச்சனைனா, அது வந்து இப்போ தேர்தலில் வந்து காங்கிரஸ் INDA கூட்டணி நாம தான் ஜெயிக்கணும்னு நினைக்குது. NDA கூட்டணி நாம தான் ஜெயிக்கணும். தேர்தல் வெற்றி என்பது இலக்குன்னு வரும்போது என்ன வேணும் செய்யலாம். ஒரே ஒரு தினம் தமிழகத்தில் ஒரு முன்னணி அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் நிற்கிறாங்க, நிறைய பேர் நிற்கிறாங்க. கடந்த ஒரு வாரமாக சில வேட்பாளரை பற்றி ஆபாச திரைப்படங்களை வந்து இணையதளத்தில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வைரலாக போயிட்டு இருக்குது. அப்போ அந்த இணையதளத்தை அந்த வைரலில் பார்க்கக்கூடிய சம்பந்தப்பட்ட தொகுதியில் அந்த படத்தை அந்த காட்சியை பார்க்கின்ற போது 100 பேர் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கும் போது 50 பேர் நினைப்பாங்க, சார் இப்படிப்பட்ட மன சம்பந்தம் ஓட்டு போடணுமா வேண்டாம், மனநிலை மாட்டுக்கிறாங்க. அரசியல் இன்னைக்குள்ள சூழ்நிலை யாரையும் எளிதில் வீழ்த்தி விடலாம். அதற்கான ஆயுதங்கள் தனி மனித விமர்சனம் தான். தனி மனித கருத்து யுத்தம் பண்ணுறாங்க. அந்த தனி மனித கருத்து யுத்தத்தில் ஒருத்தர் பார்த்தீங்களா, இன்றைக்கி தமிழ்நாட்டை பார்த்தீங்களா, பாஜக என்ன சொல்லுது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் திராவிட வாரிசு அரசில் ஒழிப்போம் என்று சொல்கிறாங்க. திமுக என்ன பண்ணுதுன்னா, நீண்ட நெடிய கொஸ்டின் கொடுக்குறாங்க. என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்க, பாஜக 2 முறை ஆட்சியில் வந்தாச்சு, 3வது வாட்டி பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு சர்வாதிகார நாடாகும், பிராந்திய கட்சிகளை ஒழிக்கும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. முன்வைக்கும்போது நீங்கள் சொல்ல மாதிரி மணிப்பூர் மேட்டர் என்ன பண்ணீங்க, வெள்ளம் வரது என்ன பண்ணீங்க, கச்சத்தீவுக்கு என்ன பண்ணீங்க, இன்னும் ஒரு நீண்ட கொஸ்டின் கேட்டே இருக்கிறாங்க. அப்போ திமுக எழுப்பக்கூடிய நீண்ட கொஸ்டினில் உள்ள சில சுயநலங்கள் இருக்குது. காரணம்னா, 3வது முறையாக பிஜேபி மத்தியில் ஆட்சியில் வந்தால் 2026 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திமுக நினைக்கின்றது. எப்படி என்றால் 2026ஆம் ஆண்டு பட்டத்து இளவரசருக்கு மகுடம் சூட்ட வேண்டும். அப்போ பட்டத்து இளவரசர் மகுடம் சூட்ட வேண்டுமானால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அதெல்லாம் சில சர்க்கிள்லாம் வரும், நிறைய ஊழல் வழக்குகளை பண்ணுவாங்க, பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுடைய தூசிகளை தட்டி எழுப்புவார்கள். இன்றைக்கு செந்தில் பாலாஜியுடைய நிலைப்பாடு, ஜெகதரட்சனுடைய நிலைப்பாடு, ஏவாபேல் நிலைப்பாடு, KKSR நிலைப்பாடு, பொன்முடி நிலைப்பாடு, துரைமுருகன் நிலைப்பாடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இவர்களும் வாரிசு அரசு நடத்தக்கூடியவர்களும் பாதிப்பார்கள், வாரிசு ஆட்சியாளர்களும் பாதிப்பார்கள் என்ற நிலைப்பாடை முன்வைத்தான் திமுக கிட்டத்தட்ட ஒரு பந்தி பயமர் நீண்ட நெடும் கொஸ்டின் கேட்டே இருக்கிறாங்க. அந்த கொஸ்டினுக்கு அனைத்துக்கும் பாஜக தக்க பதிலடி கொடுக்குது, தக்கன சாதனா பதிலடி. திமுக விட ரெட்டிப்பு பதிலடி பிஜேபி கொடுத்துட்டு இருக்குது. ஸோ இந்த பார்லிமெண்ட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேள்விக்கணை பிஜேபியா, கேள்விக்கணை அறிவாலயமா திமுக என்ற நிலைப்பட்டம் உள்ளது. இது இடையில வந்து ஏடிஎம்கேக்கும் இந்த கொஸ்டினுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏடிஎம்கேவும் இந்த கொஸ்டின். ஆனால் அதனால இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கும் பிஜேபிக்கும் உள்ள ஒரு யுத்தமான ஒரு தேர்தல் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும், பிஜேபி வெற்றி பெற்றாலும் திமுகவுக்கு கேள்விக்குறியான நிலைப்பாடு உருவாகும், திமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் தமிழ்நாடு பாஜகவுக்கு கேள்விக்குறியான நிலைப்பாடு உருவாகும். கண்டிப்பாக எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி. வணக்கம்.